வணக்கம் நண்பர்களே. ஒரு சில பஸ் ஃபேன்ஸ் இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ போடுங்கன்னு என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் ஏன் வால்வோ பஸ்ஸஸை வாங்குறது இல்லை? வால்வோ பஸ்ஸஸ்ங்கிறது இங்கே என்னென்னா இந்த லக்ஸுரி பஸ்ஸஸ், ஹை அண்ட் பஸ்ஸஸ், இம்போர்ட்டட் பஸ்ஸஸ், வால்வோ, ஸ்கேனியா, பென்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏன் வாங்க மாட்டாங்க? இன்றைக்கி தேதி வரைக்கும் ஏன் அசோக் லேலண்டே மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க? அசோக் லேலண்டை மெயினாக ப்ரிஃபர் பண்ணிட்டு ப்ளஸ் டாட்டாவையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த நிலைமை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது? ஏன் இன்றைக்கி தேதி வரைக்கும் வால்வோவை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது கூட சேர்த்து வால்வோ பஸ்ஸஸ் அந்தளவுக்கு உண்மையிலேயே சுப்பீரியரா, லேலண்டையும் டாட்டாவாக கம்பேர் பண்ணும்போது சுப்பீரியரா அப்படின்ற இந்த கேள்வியை அவங்க கேட்டிருந்தாங்க. இதுக்காக தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். முதல்ல வால்வோ பஸ்ஸஸ்ன்னு நான் சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்கேனியா, பென்ஸ், வால்வோ எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம். இந்த பஸ்ஸஸ் எல்லாம் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் டாட்டா லேலண்ட் பஸ்ஸஸை விட உண்மையிலேயே சுப்பீரியரா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல்ல வால்வோ கம்பெனி, இது வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த கம்பெனி, இவங்க இந்த பஸ்ஸஸை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரஃபாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்போர்ட் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் இந்தியாவிலே அசெம்பிள் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வால்வோ பஸ்ஸஸ் உண்மையாலேயே டாட்டா லேலண்ட் பஸ்ஸஸை விட ஃபார் சுப்பீரியராக இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் டாட்டா லேலண்ட் பஸ்ஸஸில் ஆஃபர் பண்ண ஹையஸ்ட் சேசஸ் இதனுடைய இன்ஜின் பவரே 160 HP தான். லேலண்டில் 20 வருஷம் முன்னாடி 160 HP வரைக்கும் தான் இன்ஜின் பவரில் அவங்க பஸ்ஸஸை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் ஓவரால் பில்டு குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் வர சேஸில் ஏர் சஸ்பென்ஷன் இருக்காது. வேணும்னா நம்ம வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம், பாடி பில்டு பண்ணி நம்ம ஏர் சஸ்பென்ஷனை ஃபிட் பண்ணிக்கலாம். அப்போது கம்பெனிலேருந்தே வரக்கூடிய பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஹை அண்டாக ஒரு ஹை குவாலிட்டி பில்டில் பஸ்ஸஸை விடலை, டாட்டாவும் விடலை, அசோக் லேலண்டும் விடலை. ஆனால் வால்வோவை பார்த்திங்கன்னா ஃபுல்லி பில்ட் பஸ்ஸாகவே இம்போர்ட் பண்ணி சொஃபிஸ்டிகேட்டடாக பஸ்ஸஸை இந்தியாவில் விற்க ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் நான் சொன்னது போல் அந்த வால்வோ பஸ்ஸினுடைய இன்ஜின் பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே போல் சஸ்பென்ஷன் சுப்பீரியராக இருக்கும், ஓவரால் பில்டு அந்த பாடி பில்டு குவாலிட்டியுமே ரொம்ப சுப்பீரியராக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டாட்டா லேலண்ட் ரெண்டுத்துலையுமே ஹை அண்ட் சேசிஸை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. வால்வோவுக்கு ஓரளவு கொஞ்சம் மேட்ச் பண்ணுறது போல் சேஸஸை விட ஆரம்பித்தாங்க. 180 HPயில் பஸ் சேஸை விட்டாங்க. அதுக்கப்புறம் 230 HPக்கு அதை அப்கிரேட் பண்ணாங்க. இன்றைக்கி தேதி பொறுத்த வரைக்கும் லேலண்ட், டாட்டா ரெண்டுலேயுமே வால்வோவை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு பஸ் சேஸஸ் இருக்குது. 230 HP வரைக்கும் லேலண்ட்லேயும் டாட்டாலேயுமே இன்றைக்கி சேஸஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேஸஸ்னால் ஓரளவு வால்வோ பஸ்ஸஸை அவங்களால மேட்ச் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் லைலாண்டில் எடுத்துகிட்டு வந்துருக்கூடிய அந்த ஜன் பஸ்ஸுங்கிறது சிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏசி பஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்க்கலன்னா கூகுளில் பாருங்கள். இதுக்கு ஆல்மோஸ்ட் வால்வோ மாதிரியே இருக்கும், அந்த அப்பியரன்ஸ் கூட வால்வோ மாதிரி இருக்கும். வால்வோக்கு ஈக்குவலண்ட்டான பஸ். இதை 225 HP லக்ஸுரா சேஸஸில் பண்ணியிருக்கக்கூடிய பஸ். இந்த பஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வால்வோக்கு ஈக்குவலாக இருக்கும். இதனுடைய காஸ்ட்டும் வால்வோவை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மி. இப்போ வால்வோவில் B7R மாடல் இருந்தது இல்லையா, அது வந்து ஒரு 65 லட்சம் கிட்ட செலவாகுதுன்னா இந்த ஜன் பஸ்னுடைய விலை ஒரு 55 லட்சம் 58 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஸோ காஸ்ட்டும் கம்மி. ஆனால் ஓவரால் குவாலிட்டியை பார்த்திங்கன்னா இது வந்து வால்வோவை மேட்ச் பண்ணும். இன்ஜின் பவர்லேயும் ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணும். இப்போ வால்வோவில் சிங்கிள் ரியர் ஆக்சில் பஸ்னுடைய இன்ஜின் ஹார்ஸ் பவர் ஒரு 260-280 HPனா இது வந்து 230 HP வரைக்கும் இருக்கும் இந்த லைலாண்ட் ஜன் பஸ். அதே போல் சஸ்பென்ஷனும் ஆல்மோஸ்ட் இது வந்து வால்வோக்கு ஈக்குவலாக இருக்கும். 100%னாலும் வால்வோவை இது மேட்ச் பண்ணும். அதே போல் ஓவரால் பாடி பில்டு குவாலிட்டி, உள்ள ஸ்பேஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வால்வோவை மேட்ச் பண்ணும். ஒரு சில இது பார்த்திங்கன்னா வால்வோவை விட இது சுப்பீரியர், இந்த ஜன் பஸ்ன்னு சொல்லக்கூடியது. எதுலன்னு பார்த்திங்கன்னா வால்வோ பஸ் இருக்கு இல்லையா, அந்த சிட்டி பஸ், அதாவது ஏசி பஸ் இருக்கும், இந்த சிட்டியில் யூஸ் பண்ணக்கூடிய பஸ்ஸஸ். அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரி மட்டும்தான் லோ ஃப்ளோர். நீங்கள் முன்னாடி ஏறும்போது மட்டும்தான் லோ ஃப்ளோர் என்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் பஸ் உள்ளே போக நீங்கள் மேலே அப்படியே ஏறும். அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே லோ ஃப்ளோராக இருக்காது. ஏன்னா பின்னாடி ரியரில் வந்து இன்ஜின் இருக்கும், ரியர் இன்ஜின் மாடல்ஸ் இதெல்லாம். ஆனால் அசோக் லேலண்ட் ஜன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இன்ஜின் மாடல் அது என்டையர் பஸ்ஸுமே லோ ஃப்ளோரில் இருக்கும். டோட்டலாக ஸ்டார்டிங்லேருந்து கடைசி சீட் வரைக்குமே லோ ஃப்ளோராகவே இருக்கும். வால்வோவை விட இது ஃபார் அட்வான்ஸ்டு. வெள்ளக்காரன் செஞ்ச வால்வோ மாடலை விட இந்தியன் செஞ்ச இந்த அசோக் லேலண்ட் ஜன் பஸ் மாடல் பார்த்திங்கன்னா வால்வோவை விட ஃபார் அட்வான்ஸ்டு, ஃபார் சுப்பீரியர் இந்த ஃபீச்சர்னால். அப்போ வால்வோ பஸ்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தேதியில் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸே பண்ணுறாங்க. நான் சொன்னது போல் அசோக் லேலண்ட் ஜன் பஸ் பார்த்திங்கன்னா வால்வோவை மேட்ச் பண்ணும். சொல்லப்போனால் இந்தியன் கண்டிஷனை கம்பேர் பண்ணும்போது அது வால்வோவை விட சுப்பீரியர்னே நான் சொல்லுவேன்.
ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்போது டாட்டாவும் லேலாண்டும் மல்டி ஆக்சல் பஸ்ஸஸாக பண்ணாமல் இருக்காங்க, ஏன் வால்வோ ஸ்கேனியாவை மேட்ச் பண்ணுறதுக்கு ஏன் இன்னும் பண்ண மாட்றாங்க அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டா லேலண்டால மேனுஃபேக்சர் பண்ண முடியாமல் அவங்க பண்ணாமல் இல்லை, அவங்ககிட்ட டெக்னாலஜி இல்லாமல் ஆராய்ச்சி பண்ண முடியாமல் அவங்க ஒன்றும் செய்யாமல் இல்லை. ரீசன் என்னென்னா, இந்த ஹை அண்ட் மல்டி ஆக்சல் சேசஸ்னுடைய டிமாண்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் கம்மி. மொத்த மார்க்கெட் வால்யூமே ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 பஸ்ஸஸ் தான் அங்கே அந்த டிமாண்டே இருக்குது. அப்போ மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 500 பஸ்ஸுக்காக நான் ஒரு மேனுஃபேக்சரிங் லைனை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது, அது வந்து நஷ்டத்தில் முடிஞ்சிடும். அதுக்காக தான் லேலாண்டும் டாட்டாவும் இன்றைக்கி தேதி வரைக்கும் மல்டி ஆக்சல் பஸ்ஸஸாக பண்ணாமல் இருக்காங்க. நாளை பின்ன ஒரு வேளை இந்த மாடல்ஸுடைய டிமாண்ட் அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக லேலாண்டும் டாட்டாவுமே மல்டி ஆக்சல் பஸ்ஸஸாக பண்ண ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக அதுவும் வால்வோ ஸ்கேனியாவுக்கு கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். 100% ஈக்குவலாக இல்லைனாலும் குறைஞ்ச ஒரு 90% அதை கண்டிப்பாக மேட்ச் பண்ணும். இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போது தமிழ்நாடுக்கு வருவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இன்றைக்கி தேதி வரைக்கும் வால்வோ வாங்க மாட்டுறாங்க? மறுபடியும் அங்கே வால்வோன்னு சொல்லும்போது வால்வோ ஸ்கேனியா பென்ஸ் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன் அசோக் லேலண்டை வச்சே மாறிட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய பேர் இதை பற்றி பேசுவாங்க. பஸ்ஸில் போகிறவங்க, ஏன்ப்பா வால்வோ வாங்க மாட்டுறாங்க, இதையே வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஏன் வாங்காமல் இருக்காங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சொல்லப்போனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் ஏழை மாநிலங்களான பீகார், ஜார்க்கண்ட்லாம் கூட வால்வோ ஸ்கேனியா பஸ்ஸை வாங்கி ஓட்டுறாங்க. தமிழ்நாடு மட்டும் தான் ஓட்டல. பணக்கார ஸ்டேட், இந்தியாவிலேயே முற்போக்கான ஸ்டேட், நிறையா ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனாலும் வாங்காமல் இருக்காங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சொல்லப்போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நான் பாராட்டுவேன் வாங்காமல் இருக்கிறதுக்காக. அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஜென்ரலாக நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா, வால்வோ பஸ்ஸஸ் எல்லாம் சுப்பீரியர்னு நினைக்கிறோம். லேலாண்டை விட டாட்டாவை கம்பேர் பண்ணும்போது எல்லா விதத்துலேயும் அது சுப்பீரியர் தான். இன்ஜின் ஹார்ஸ் பவர் அதிகமாக இருக்கும், சஸ்பென்ஷன் சுப்பீரியர், கம்ஃபர்ட் லெவல் சுப்பீரியர், ஸ்பேஷியஸாக இருக்கும், உள்ள எர்கனாமிக்ஸ்லாம் பெட்டராக இருக்கும். ஆனால் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அது சூட் ஆகுமானா கண்டிப்பாக சூட் ஆகாது. மைலேஜ் பார்த்திங்கன்னா லேலாண்ட் அது மேட்ச் பண்ணாது. ஸ்டார்டிங் வாங்கும்போது நல்ல மைலேஜ் தரும், அதுக்கப்புறம் மைலேஜ் வராது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் மைலேஜ் ரொம்ப கம்மியாக போயிடும், செலவு அதிகம் செய்ய வைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஓவரால் லைஃப் ஸ்பேன் கம்மி. ஒரு வால்வோ பஸ்ஸோடைய ஓவரால் லைஃப் ஸ்பேன் ஒரு 7-8 வருஷம் தான். ஆனால் லேலாண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 20 வருஷம் வரைக்கும் வரும். எம்டிசியில் இன்றைக்கும் 2005 விட்ட பஸ்லாம் இன்றைக்கி வரைக்கும் நல்ல கண்டிஷனில் ஓடுது. அப்போ 15 வருஷம் லைஃப் ஸ்பேனுங்க, 8 வருஷம் லைஃப் ஸ்பேனுங்க. வால்வோ பஸ் ஆவரேஜ் காஸ்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரியர் ஆக்சில் 65 லட்ச ரூபா கிட்ட வரும். 65 லட்ச ரூபா செலவு பண்ணோன்னா 8 வருஷம் தான் அதனுடைய லைஃப் ஸ்பேன். ஆனால் 30 லட்ச ரூபா செலவு பண்ணி லேலாண்ட் வாங்கினா 15 வருஷத்துலேருந்து 20 வருஷங்குள்ளே வரும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி, மைலேஜும் அதிகம். அப்போ எதுக்கு போகிறது பெட்டர், நீங்களே சொல்லுங்கள், லேலாண்டா இல்லை வால்வோவா? அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்றைக்கி தேதி வரைக்கும் வால்வோ வாங்காமல் லேலாண்டை மட்டுமே வாங்கிட்டு வராங்க. இன்னொரு கேள்வி வரும், இதை நீங்கள் வாங்குறதுனால தான் பஸ்ஸு வேகமாக போக மாட்டுது, மெதுவாக போகுதுன்றது. இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் தயவுசெய்து எடுத்து பாருங்கள். அசோக் லேலண்ட் பஸ்ஸுடைய டாப் ஸ்பீட் என்ன, வால்வோவுடைய டாப் ஸ்பீட் என்ன நான் தனியாக போட்டிருக்கேன். டாப் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் வால்வோவோட டாப் ஸ்பீடை லேலாண்ட் மேட்ச் பண்ணோம். பேஸ் சேசஸ் அசோக் லேலாண்ட் 160 HP வைக்கிங்க 130 140 வரைக்கும் ரீச் பண்ணும். பேசஞ்சர் இல்லாமல் பஸ்ஸை ஓட்டினீங்கன்னா, ஸ்பீட் லிமிட் இல்லாமல் மிதிச்சிங்கன்னா 140 வரைக்கும் போகும். இதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஒரு வால்வோ பஸ்ஸுக்கும் ஒரு அசோக் லேலண்ட் பஸ்ஸுக்கும் நீங்கள் ஒரு ஹைவேல ரேஸ் நடத்துனீங்கன்னா இந்தியன் கண்டிஷனில் மிஞ்சி போனால் ஒரு 130 மேலே ரீச் பண்ண முடியாது. 120 125 130 தான் ரீச் பண்ண முடியும். அப்போ கிட்டத்தட்ட டாப் ஸ்பீடை, வால்வோவோட டாப் ஸ்பீடை லேலாண்ட் மேட்ச் பண்ணும். பிக்கப் மட்டும் கம்மியாக இருக்கும். ஆக்சலரேஷன் நின்று ஒரு வேளை போனால் பிக்கப் கம்மியாகிறதுனால ஓவரால் ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர, டாப் ஸ்பீடில் வால்வோ போகிற டாப் ஸ்பீடை இந்தியன் கண்டிஷனில் கண்டிப்பாக லேலாண்டும் மேட்ச் பண்ணும், டாட்டாவும் மேட்ச் பண்ணும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. லேலாண்ட் பஸ்ஸஸ் கவர்மெண்ட் தமிழ்நாடு பஸ்ஸஸ் ஸ்லோவாக போகிறதுக்கு காரணம் ஸ்பீட் லாக் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை தயவுசெய்து எடுத்து பாருங்கள். அப்போ இவ்வளோ காரணங்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் வால்வோ பஸ்ஸை வாங்காமல் லேலாண்டை மட்டும் மெயினாக வாங்குறாங்க. எஸ்சிடிசி பஸ்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லேலாண்டு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வால்வோவே கிடையாது. அந்த சேசஸ் நான் சொன்னது போல் லக்ஸுரா சேசஸ் 225 HP. அந்த சேசஸ் பார்த்திங்கன்னா அது ஸ்பீட் ரொம்ப அதிகம் போகும். ஸ்பீட் லாக் இல்லாமல் வால்வோக்கு ஈக்குவலாக அது போகும், ஸ்பீடு போகும். இன்ஜின்னே ஏசியும் ரன் பண்ணிடும். எஃபிஷியண்ட்டான சேசஸ், வால்வோக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சேசஸ். அந்த சேசஸ்லாம் இன்றைக்கி தேதியில் எஸ்சிடிசினுடைய ஏசி பஸ்ஸஸ் எல்லாம் இயங்குது. இதுக்கு 3 வருஷம் முன்னாடி விட்ட க்ரீன் கலரில் இருக்க பஸ்ஸு, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விட்ட ஒயிட் கலர் ஏசி பஸ் எல்லாமே லக்ஸுரா சேஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதே போல் எம்டிசி பஸ் பார்த்திங்கன்னா 2005 நாம் வந்து வால்வோவில் ஏசி பஸ்ஸை வாங்கி எம்டிசியில் விட்டோம் சிட்டி பஸ்ஸில்.
அது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷம் தான் வந்துச்சு. கடைசி 3-4 வருஷமாக அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் ஷெட்டில் வேஸ்ட் பொருளாக இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் அதெல்லாம் உடச்சி எடைக்கு போட்டுருவாங்க. ஏன்னா நான் சொன்னது போல் அதோடய லைஃப் ஸ்பேன் கம்மி, 7-8 வருஷம் தான் வரும். அது வாங்கும்போது நல்லா செயல்பட்டது. ஆனால் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அது ஃபிட் ஆகாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதனுடைய மெயின்டெனன்ஸும் அதிகம், மைலேஜும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வராது இந்தியன் கண்டிஷனில். அதனால தான் இப்போ ரீசெண்டாக 15 வருஷத்துக்கு அப்புறம் நேற்று ஒரு 50 ஏசி பஸ்ஸை எம்டிசியில் விட்டுருக்காங்க நம்ம சென்னை சிட்டிக்கு. இது எதில் பண்ணப்படுதுன்னா லைலானில் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஆல்ரெடி இருக்க டீலக்ஸ் பஸ் எப்படி லைலானில் இருக்கோ அதே பாடியில் அதே ஆப்ரேட்டிங் அந்த ஆட்டோமேட்டிக் டோரோட ப்ளஸ் ஏசியை மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ சிம்பிள் காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷனாக லைலான்லேயே இந்த எம்டிசியில் ஏசி பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க. ரொம்ப அறிவுபூர்வமான செயல் என்னை பொறுத்த வரைக்கும். இதை பற்றி இன்னொரு வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா அதில் பாருங்கள். ஸோ இந்த பஸ்ஸுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40 லட்ச ரூபாக்குள்ளே தான் வரும். ஒரு 35 லட்சம் 36 லட்சத்தில் பட்ஜெட்டை முடிச்சுட்டாங்க. இதே வால்வோ வாங்கியிருந்தா கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபா கிட்ட போயிருக்கும். நான் சொன்னது போல் மெயின்டெனன்ஸும் அதிகம், செலவு அதிகம், டீசல் அதிகம் குடிக்கும். இந்தியன் கண்டிஷனில் அதனோட லைஃப் ஸ்பேனே வராது. அதுக்கப்புறம் நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது, தூர தூக்கி தான் போடணும். அசோக் லைலாண்ட் நான் சொன்னது போல் 15-20 வருஷம் வரைக்கும் வரும். 15 வருஷம் வரைக்குமே இன்றைக்கி தேதியில் எம்டிசியில் ஓடக்கூடிய பஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் பாருங்கள். 2005 ப்ளூ லைன் எல்லோ லைன்னு விட்டாங்க பஸ். அது இன்றைக்கி தேதி வரைக்கும் நல்ல கண்டிஷனில் ஓடுது. 20 வருஷத்தையும் தாண்டும். 20 வருஷத்துக்கு மேலே அதை மாடிஃபை பண்ணி ட்ரக்காக மாற்றி ஷெட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் கூட நம்ம அசோக் லைலாண்ட் சேஸஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் வால்வோ பொறுத்த வரைக்கும் 7-8 வருஷம் தான். 60-70 லட்சம் செலவு பண்ணால் 7-8 வருஷம் தான் வரும். அப்போ இவ்வளோ செலவு பண்ணி நாம் இந்த பஸ்ஸை வச்சுக்கணுமா அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வால்வோ வாங்குறதில்ல. சொல்லப்போனால் இந்தியாவிலே மிக புத்திசாலி மாநிலம் தமிழ்நாடு தான். இதுக்காக நான் பாராட்டுவேன் இங்கே இருக்க ஆட்சியாளர்களை. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், டிக்கெட் ஃபேர். இப்போ வால்வோ பஸ்ஸை வாங்கினா ஓவரால் காஸ்ட் அதிகம், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகம், மெயின்டெனன்ஸும் அதிகம். அதனால் ஃபேர் ஜெனரலாக அதிகமாக தான் அதில் வச்சாகணும். நேற்று விட்ட எம்டிசி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் ஃபேர் 15 ரூபா தான் வச்சுருக்காங்க. ஏழைகள் கூட அதில் போகலாம், நடுத்தர மக்கள் போகலாம். இதே வால்வோ வாங்கியிருந்தாங்கன்னா அது இனிஷியல் காஸ்ட்டும் அதிகம், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகம். மினிமம் ஃபேர் கிட்டத்தட்ட 2 மடங்கு வச்சா தான் அது கட்டுப்படியாகும். 30 ரூபா வைக்கணும் மினிமம் ஃபேர். 30 ரூபா வச்சோன்னா ஏழைகள் அதில் ஏறி போக முடியாது. ஓரளவு அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதில் போக முடியும், அதில் ரெகுலராக ட்ராவல் பண்ண முடியும். அப்போது ஒரு எக்கனாமிக்ஸும் உள்ளே இருக்குது. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் இவங்களும் அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ அது ஏற்றது மாதிரி தான், அறிவுபூர்வமாக தான் அசோக் லேலண்டில் பட்ஜெட் மாடலில் இந்த பஸ்ஸஸை டிசைன் பண்ணி விடுறாங்க. நான் சொன்னது போல் வால்வோவில் விட்டால் அது ஒரு நஷ்டத்தை தான் உண்டாக்கியிருக்கோம். நான் லைலானில் விட்டதுனால டிக்கெட் ஃபேருமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பஸ்ஸினுடைய லைஃப் ஸ்பேனும் அதிகமாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி, அதே போல் மைலேஜும் பெட்டராக இருக்கும். லைஃப் ஸ்பேன் 15 வருஷம் வரைக்கும் இந்த பஸ்ஸஸ் வரும். ஒருவேளை ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இன்ஜினில் அந்த ஏசியில் மேல் ஃபங்க்ஷன் ஆனால் கூட ஏசியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பஸ்ஸை நான் ஏசி பஸ்ஸாக மாற்றி இன்னும் ஒரு 7-8 வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் அசோக் லேலண்ட் பஸ்ஸை இன்றைக்கி தேதி வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் விடலை, இனிமேவும் விடாது. ஏன்னா அதனுடைய அம்சம் அந்தளவுக்கு இருக்குது. அது எல்லா விதமான அம்சமும் கொண்ட ஒரு ஆட்டோமொபைல் அது, அந்த அசோக் லேலண்ட் சேசஸ், வைக்கிங் சேசஸ். 160 ஹெச்பியில் ஆரம்பித்து 225 ஹெச்பி லக்ஸுரா வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ அம்சங்களை கொண்டது, இவ்வளோ லாபங்களை கொண்டது, செலவு மிச்சம், அதனுடைய எஃபிஷியன்சி அதிகம்ன்றதுனால தான் இன்றைக்கி தேதி வரைக்கும் தமிழ்நாடு தான் ஒரே ஸ்டேட்டு வால்வோக்கு போகாமல் இந்தியர்களாலேயே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அசோக் லேலண்டை நம்ம மதித்து வாங்கிக்கிட்டு இருக்கோம்.